மேக்ஸ்ல ஃபேக்டர்ஸ்னா என்ன? HCF, LCM ரியல் லைஃப்ல யூஸ் ஆகுமா? ஒரு ரெண்டு நம்பருடைய HCF எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டே 3 ஆஃப் 30 days fear to fun max challenge. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் HCF. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ்னா இட் இஸ் a number which divides the given number with remainder 0. அதாவது ஒரு கிவன் நம்பரை ரிமைண்டர் 0 வர மாதிரி ஒரு நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் அந்த கிவன் நம்பருடைய ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 12க்கு 12 ரிமைண்டர் 0 வர மாதிரி எந்தெந்த நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணும்? மினிமம் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 into 12 ரிமைண்டர் 0, 2 into 6, 3 into 4, 4 into 3, 6 into 2, 12 into 1. இப்போ இந்த நம்பராலெல்லாம் 12 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 0. அப்போ இந்த நம்பர்ஸ் தான் 12 உடைய ஃபேக்டர்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ 25 சொல்லுங்க பார்க்கலாம். 1 12 டிவைஸ் ஆகாது. 3 நோ, 4 நோ, 5 தென் 10ஆல டிவைட் ஆகாது. அவ்வளவுதான். தென் 25. ஸோ அவ்வளவுதான். 25ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1, 5, 25. ஸோ 25 இந்த மூணு நம்பர்ஸால மட்டும்தான் ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ண முடியும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபேக்டர் இஸ் அன் இன்டீஜர். இந்த இடத்துல ஃபேக்டர்ஸை ஒரு ஃப்ராக்ஷனையோ டெசிமலையோ கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஃபேக்டர்ஸுங்கிறது லிமிட்டட் ஒன். அதாவது இது நான் எல்சிஎம் வரும்போது உங்களுக்கு புரியும். இதுக்கு லிமிட்டட் ஆன்சர் தான் இருக்கணும். ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் பார்த்துட்டீங்கன்னா லிமிட்டட் தான். எவ்வளோ வேணா போகுங்கிறது சொல்ல முடியாது. மேபி ஒரு 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், 20 இருக்கலாம். பட் இட்ஸ் அ லிமிட்டட் ஒன். ஃபேக்டர் இஸ் அ லிமிட்டட் ஒன். இட் இஸ் அ இன்டீஜர். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். HCF. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ்ல என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 6, 12. ஓகே. 18ஓடது எந்த நம்பர் இந்த கிவன் நம்பரை ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ணுதுங்கிறது தான் ஃபேக்டர். இப்போ 18க்கு சொல்லுங்க. 1 into 18, 2 into 9, 3 into 6, 6 into 3, 9 into 2, 18 into 1. இப்போ 36க்கு சொல்லுங்க. 1 into 36, 2 into 18, 3 into 12, 4 into 9, 5, 6, then 9, then 12, then 18, then 36. These are other numbers, factors for these three numbers. ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. அடுத்த வேர்டு என்ன? ஃபேக்டர் எழுதியாச்சு. அடுத்து காமன். இதுல எதெல்லாம் காமனா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4 இருக்கு, இங்க இருக்கு. பட் இந்த நம்பர்ல 4 இல்ல. மூணுலயுமே காமனா இருக்கணும். 6, தென் 12 ரெண்டுல இருக்கு, இதுல இல்ல. 18 இது ரெண்டுலயும் இருக்கு, இதுல இல்ல. அவ்வளவுதான். மூணுலயும் காமனா இருக்க நம்பர்ஸ் அவ்வளவுதான். என்னென்ன? 1, 2, 3, 6. இப்போ இந்த 4 நம்பர் தான் காமனா இருக்கு. காமன் பார்த்தாச்சு. தேர்ட் என்ன? ஹையஸ்ட். இந்த மூணுல எது ஹையஸ்ட்? குட், 6. அப்போ HCF of 12, 18, 36 is 6. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எழுதணும். அடுத்து அதுல காமன் செலக்ட் பண்ணணும். அடுத்து அதுல ஹையஸ்ட் செலக்ட் பண்ணணும். இதுதான் HCF. அடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்கு, டிவிஷன் மெத்தட் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணுல லோவஸ்ட் நம்பர் பிக் பண்ணிக்கலாம். லோவஸ்ட் எது? 12. இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ்ல என்னன்னு பார்த்தோம்? 1, 2, 3, 4, 6, 12 இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுல மேக்ஸிமம் நம்பர் எது? 12. இப்போ அந்த மேக்ஸிமம் நம்பர் எடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ 12 தான் அதுல மேக்ஸிமம் ஃபேக்டர். 36 12 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 3 into 12 is 36. அப்ப 18ல ட்ரை பண்ணுங்க. 1 into 12 12, 2 into 12 24. 18 டிவைட் ஆகாது. அப்போ 12 is not a factor. அடுத்து 12க்கு அடுத்த நம்பர் மேக்ஸிமம் நம்பர் என்னது? 6. 6 வச்சு ட்ரை பண்ணுங்க. 6 into 3 is 18. 6 into 6 is 36. அப்போ 6 இந்த நம்பர்லயும் டிவைட் பண்ண முடியும், இந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியும், இந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியும். அப்போ 6 தான் இதோடைய HCF. அவ்வளவுதான். எல்லா நம்பர்ஸ்க்கும் ஃபேக்டர்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அதோடைய மேக்ஸிமம் ஃபேக்டர் போகணும். சின்ன நம்பரோடைய மேக்ஸிமம் ஃபேக்டர். அந்த நம்பர் 3 நம்பரையும் டிவைட் பண்ணலைன்னா அதுக்கு அடுத்த ஃபேக்டர்.
இந்த நம்பர் இப்போ இன்கேஸ் 6 வந்து இது மூணையும் டிவைட் பண்ணலைன்னா 6க்கு அடுத்த ஃபேக்டர் என்ன 4 வச்சு ட்ரை பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 36, 54, 72 இந்த மூணு இதுக்கும் நம்ம எழுதணும் இல்லையா, மூணுக்கு ஃபேக்டர்ஸ் தனித்தனியா எழுதி அதுல காமன் செலக்ட் பண்ணி அதுல ஹையர் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருது. இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்கலாம். இப்போ ஹையஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணணும், மூணுல சின்ன நம்பர் செலக்ட் பண்ணணும். சின்ன நம்பர் இது 36. இப்போ 36ஓட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 டிவைட் பண்ணணும், அதுதான் மேக்ஸிமம் ஃபேக்டர். இப்போ 36 எடுக்கலாம். 36 72ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 72 டிவைட் பை 36 போட்டோம்னா 2 டைம்ஸ், ஸோ டிவைட் ஆகுது. 54 36 into 1 போட்டா 36 into 2 போட்டா 72. அப்போ 54 36 வந்து டிவைட் பண்ணாது, ஸோ இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். 36க்கு அடுத்த ஃபேக்டர் என்னது 18 ட்ரை பண்ணலாம். 18 into 2 is 36. இப்போ 18 into 2 is 36. 18 into 3 போடுங்க 54. இந்த நம்பரையும் டிவைட் பண்ணுது 72. 18 into 4 போனுங்க 32. 72. ஸோ 72யும் 18 டிவைட் பண்ணுது, 54யும் டிவைட் பண்ணுது, 36யும் டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ 18 தான் HCF. சொன்ன என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் நம்பர் எடுக்கணும், அதோடைய ஹையஸ்ட் ஃபேக்டர். 36ஓட ஹையஸ்ட் ஃபேக்டர் 36 தான். மூணு நம்பரையும் 36 டிவைட் பண்ணதான்னு பார்க்கணும். டிவைட் பண்ணல. அடுத்து என்ன பண்ண 18 எடுத்தேன். 18 தான் அதுக்கு அடுத்து இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்டர். மூணு நம்பரை டிவைட் பண்ணா டிவைட் ஆகுது, அப்போ 18 தான் ஸ்ட்ரைட்டா ஹையஸ்ட் ஃபேக்டர். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு பஸ்ல வந்து நிறைய ஃபேமிலி சேர்ந்து ட்ரிப் போறீங்க, ஏதோ ஒரு இடத்துல டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுறீங்க. எல்லாரும் ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிடணும். அப்போ ஒரு ஃபேமிலி வந்து 36 சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்து 48 தோசை எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலி வந்து 36 எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபேமிலி வந்து 48 எடுத்துட்டு வந்திருக்காங்க. 36 சப்பாத்தி, 48 தோசை ஆர் பரோட்டா வாட் எவர். அதை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணணும். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ சப்பாத்தி எவ்வளோ தோசை கொடுக்குறீங்களோ அதே தான் எல்லா பர்சன்ஸ்க்கும் கொடுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு சேவ் பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம். இப்போ 36க்கும் 48க்கும் ஃபர்ஸ்ட் HCF எடுக்கலாம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இதுல வந்து ஷார்ட்கட்ல போனா இது லோவஸ்ட் வேல்யூ 36 தான். இப்போ இதோட ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 36 ட்ரை பண்ணணுமா, 36 டிவைட் ஆகும், 48 வந்து 36ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 18 எடுத்தோம்னா 36 வந்து 18ஆல் டிவைட் ஆகும், 48 வந்து டிவைட் ஆகாது. 36க்கு அடுத்த நம்பர் என்ன 12. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு இருக்கேன், என்னன்னு புரியாம பார்க்காதீங்க. ஃபேக்டர்ஸ் ஹையஸ்ட் ஆர்டர்ல இருந்து ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு இருக்கேன். 36 into 1, 18 into 2, 12 into 3. இப்போ 12 வந்து 36ஆல டிவைட் ஆகும், 48லயும் டிவைட் ஆகும், which is 36 divided by 12 is 3, 48 divided by 12 is 4. ரெண்டு நம்பரையுமே ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே 12 தான் HCF. இப்போ இதில் என்னன்னா 12 பிளேட்ஸுக்கு 12 பிளேட்ஸுக்கு ஈக்குவலான சப்பாத்தி ஈக்குவலான தோசையா சர்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ இந்த 36 12 சர்வ் பண்ணோம்னா எப்படி வர முடியும், 3 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 3. எல்லாருக்குமே 3 3 ஈக்குவலா சர்வ் பண்ணியாச்சா. 48 பரோட்டா எப்படி சர்வ் பண்ணலாம், 4 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 4. இப்போ 36 சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க, 48 தோசை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை ஈக்குவலா ஒரு பர்சனுக்கு 3 சப்பாத்தி 4 தோசைன்னு ஈக்குவலா ஸ்பிட் பண்ணா மேக்ஸிமம் 12 நம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். இதே அதிகமா சாப்பிட்றவங்கன்னா கம்மியாவும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா 6 மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். எப்படி 6 இருக்காங்கன்னா 36 6 6 6 6 6 6 சர்வ் பண்ணலாம். 48 8 8 8 8 8 8. ஸோ 8 into 6 48, 6 into 6 36 ஈக்குவலாகவும் சர்வ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு 6 பேருக்கு தான் சர்வ் பண்ண முடியும். இந்த இடத்துல 12 பேருக்கு சர்வ் பண்ண முடியும், ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் HCF ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், ஃபேக்டர்ஸையும் HCF என்ன பார்த்துருக்கோம். நாளைக்கு மல்டிபிள்ஸ் அண்ட் LCM என்னன்னு பார்க்கலாம். இந்த டாபிக் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஓரளவு புரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, நான் கரெக்டாக தப்பான்னு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.